முன்பு ஒரு காலத்துல சிங்கவரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்பையாங்கிற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு மகா கஞ்சம். எச்சில் கையில காக்கைய கூட விரட்ட மாட்டாரு. அந்த ஊர்ல ஏழை விவசாயிகள் எல்லாரும் அவங்களோட அவசரத்துக்கு சுப்பையா கிட்டதான் கடன் வாங்குவாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் சுப்பையா அதிகமா வட்டி வாங்குவாரு. எதிர்த்து பேசுனா எங்க பணம் தர மாட்டாரோன்னு அந்த ஊர்ல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதனால அந்த ஊர்ல சுப்பையா சொல்றதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் கட்டளைன்னு ஆச்சு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலையா அப்படிங்கிற விவசாயி காலங்காத்தால எழுந்திருச்சு தன்னோட மனைவி குருவம்மா கிட்ட ராத்திரி தனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னாரு. அப்போ குருவம்மா குதூகலத்துல என்ன கனவு அது அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலையா, கனவுல கூட அந்த சுப்பையா என்ன விட மாட்டேங்கிறாரு. எனக்கு 1000 ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குருவம்மா சிரிச்சுக்கிட்டே, உங்க கனவு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சுப்பையா உங்களை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் குருவம்மா ஊருக்கு எல்லையில இருக்க குளத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனா. அங்க நிறைய பெண் கூட்டம் கும்பலா சேர்ந்து ஊர்ல என்னென்ன நடந்துச்சோ அத பேசிக்கிட்டாங்க. அவங்களோட குருவம்மாவும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா. ராத்திரி அவளோட கணவருக்கு வந்த கனவை பத்தி பேசினா. அந்த சுப்பையா கனவுல கூட வந்து மக்களை இம்சப்படுத்துறாருன்னு எல்லாரும் அவரை கொஞ்ச நேரம் திட்டினாங்க. அப்போ அந்த இடத்துலயே இருந்த சுப்பையாவோட மனைவி அவங்க எல்லாரும் பேசுறத கேட்டு வருத்தப்பட்டா. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவனோட கஞ்சத்தனத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. வீட்டுக்கு வந்து சுப்பையா கிட்ட குளத்துக்கரையில நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னா. இனிமேலாவது மாறுங்கன்னு ரொம்ப கண்டிப்போட சொன்னா. மனைவி சொன்னதை கேட்ட சுப்பையா உடனே எழுந்திருச்சு நின்னு, சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கடைக்கு போயிட்டாரு. அங்க தன்னோட வேலையால கூப்பிட்டு பாலையாவ உடனே அழைச்சிட்டு வரும்படி சொன்னாரு. பாலையா பயந்துகிட்டே வந்து சுப்பையா முன்னாடி வந்து நின்னாரு. உடனே கோபப்படுற மாதிரி நடிச்சு, இப்பவே நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாவை எண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு மிரட்டினாரு. அதுக்கு ஆச்சரியப்பட்டு போன பாலையா, ஐயா, நான் உங்ககிட்ட 1000 ரூபாய் எப்ப வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டாரு. அப்ப சுப்பையா, இந்த விஷயத்த ஊர் முழுக்க தண்டோர அடிச்சா உன் மனைவிய போய் கேளு. அதை விட பெரிய சாட்சி எங்க இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பாலையா, ஐயா, அவ ஒரு முட்டாள். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நேத்து ராத்திரி வந்த கனவை பத்தி சொன்னதுனால அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட அவ போய் சொல்லிருக்கா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சேர வேண்டிய 1000 ரூபாவை எடுத்து வை, இல்லனா வா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போலாம் அப்படின்னு மிரட்டினாரு சுப்பையா. இந்த அநியாயத்தை பார்த்து சகிச்சுக்க முடியாம பாலையா, சரி வாங்க போலாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் அங்கேயே நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னாங்க. சுப்பையாவோட சூட்சமோ பஞ்சாயத்து தலைவருக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. பஞ்சாயத்து தலைவர் இப்போ தீர்ப்பு சொன்னாரு. பாலையா, நீ சுப்பையாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. பஞ்சாயத்து தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு பாலையா மிரண்டு போய் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டாரு. சுப்பையா சந்தோஷத்துல ரொம்ப பூரி படைஞ்சு, ஐயா பஞ்சாயத்து தலைவரே, சீக்கிரமா பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் தன்னோட வீட்ல இருந்த 1000 ரூபாய் நாணயங்களை எடுத்து ஒரு தட்டு நிறைய வச்சு பாலையா கையில கொடுத்தாரு. ஒரு வேலைக்காரன ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து பிடிக்க சொல்லி பாலையா முன்னாடி நிக்க சொன்னாரு. சுப்பையாவ கண்ணாடிய பாருன்னு சொன்னாரு. சுப்பையா கண்ணாடிய பாத்துட்டு இருக்கும் போது, சுப்பையா, 1000 ரூபாய் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சுப்பையா, ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாரு. உனக்கு சேர வேண்டிய 1000 ரூபாவை கண்ணாடியில இருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கம்பீரமா சொன்னாரு. ஐயோ பஞ்சாயத்து தலைவரே, கண்ணாடியில இருக்க 1000 ரூபாவை என்னால எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் கோபத்தோட, நீ கனவுல பாலையாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் போது கண்ணாடியில இருக்க 1000 ரூபாவை எடுத்துட்டு போறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கோபமா கேட்டாரு. அதுக்கு சுப்பையாக்கு என்ன சொல்றதுன்னு தோணாம மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டாரு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் சுப்பையாவ நல்லா திட்டி அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கும் அநியாய வட்டி குடுக்கறதுக்கும் 6 மாத கால தண்டனையும் கொடுத்தாரு. தனக்கு நியாயம் வாங்கி கொடுத்ததுக்கு
பஞ்சாயத்து தலைவருக்கு நன்றிய தெரிவிச்சுட்டு பாலையா சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. பாலையா வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். कृपया हमारा चैनल देखें और सब्सक्राइब करें और हाँ बेल आइकन को टैप